ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் பாதத்தை தொட்ட உனக்கு இனி எல்லாமே வெற்றிகரமாக நீ மகிழ்ச்சி கொள்ளும் விதமாகவே உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன்னை சுற்றி எல்லாமே சரியாக நடக்கும்போது அமைதியாக வாழ்வது ரொம்ப சுலபம். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை எதுவுமே சரியில்லாமல் கஷ்டங்களும் தோல்விகளும் துயரங்களும் துரத்தும் போது தான் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முயற்சி செய்யணும். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீ நிதானத்தையும் நம்பிக்கையும் இழக்காம உறுதியாக இருப்பதை பார்த்துட்டு தான் இந்த வராகியம்மா நிஜமாகவே உனக்கு மன அமைதியை கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்திருக்கேன். தேவையில்லாமல் கவலைப்பட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் உன் ஆற்றலை வீணாக்கி உடம்பை கெடுத்துக்க வேண்டாம். எல்லா விஷயங்களும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு வாழும்போது தானே வாழ்க்கை பல கஷ்டங்களும் பிரச்சனையும் கொடுக்குதுங்கிற உண்மை புரிய வரும். நீ எப்போதும் எல்லாரையும் பார்த்துக்கோ, எல்லாத்தையும் பார்த்து ரசிக்க கற்றுக்கோ. ஆனால் எது கிடைக்குதோ அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை மன நிறைவோட மகிழ்ச்சியாக வாழ்வது தான் புத்திசாலித்தனத்துக்கு அடையாளம். என் அன்பு பிள்ளையானே, புத்திசாலி பிள்ளைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்சதையும் உனக்கு கிடைச்சதையும் மன நிறைவோட மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. உன்னை விட சிறந்த ஆளை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எல்லா சீரும் சிறப்பும் பேரும் புகழும் பெருமையும் பெற்ற பிள்ளையாக நீ வாழ்க்கையை வாழணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். யாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் நீ முக்கியமான ஆளாக இருக்கணும்னு எதிர்பார்க்காத. எல்லாருக்கும் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நீ எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்க தான் முக்கியமானவங்களாக இருக்கணும், அவங்களுக்கு தான் எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களே தவிர உனக்காக என்ன நல்லதை செய்யலாம், உனக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு யாரும் யோசிக்க விட மாட்டாங்க. உனக்கான முக்கியத்துவத்தை நீ கொடுத்துக்க. அடுத்தவங்க உன்னை பெருசாக மதிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கவோ அவர்களை வற்புறுத்தவோ கூடாது என் செல்லமே. உன்னை விட்டு போனவங்க மறுபடியும் உன்னை தேடி வரும்போது அவங்க எந்த சூழ்நிலையில் எப்படி உன்னை விட்டு போனாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ கஷ்டப்படும் போது எங்கே உதவி கேட்டுருவியோன்னு ஓடி ஒளிஞ்சவங்களையும் உன்னை மறந்து போனவங்களையும் இப்போது நீ மறந்து ஒதுங்கி நின்றுடு. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இளமையாக இருக்கும்போதும் நிறைய காசு பணம் வசதின்னு வச்சுருக்கும் போதும் எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போ ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டமோ தோல்வியோ துயரமோ துரத்துதோ அப்போது யாரும் பக்கத்தில் கூட வந்து நிற்க மாட்டாங்க. இதை நீ புரிஞ்சுக்கிட்டு யாரையும் எதிர்பார்க்காம உன் மதிப்பை உயர்த்தி மரியாதையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கும்போது இதுவும் உன் வாழ்க்கையில் சரியாகும், இதுவும் உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும். உன் வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டிய, உன் வாழ்க்கையை வடிவமைக்க வேண்டிய பொறுப்பு உன்கிட்ட தான் இருக்குன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கணும். பெரும்பாலான நாட்களை நீ சும்மா சமாளிச்சுக்கிட்டு தான் கடந்து போய்கிட்டு இருக்க. சில நாட்கள் மட்டும்தானே நீ நினச்சதை விட சிறப்பாக நல்லபடியாக இருக்குது. சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ. உனக்காக நீ நல்லபடியாக வாழ்வதற்கு நிறைய பாதைகள் உன் கண்ணு முன்னால் விரிஞ்சு கிடக்குது. ஆனால் நீ தான் அதில் நடந்து போக மறுக்கிற. தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி நடந்து போனீன்னா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். நம்பிக்கையோட உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. எல்லாமே நீ நினச்சதை விட சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். சில விஷயங்கள் நீ நினச்சதுக்கு மாறாக, நீ எதிர்பார்ப்பதற்கு மாறாக நடக்கும்போது நீ மன அமைதியையோ நிம்மதியையோ இழந்துட வேண்டாம். அதை எப்படி உன் கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வருது, நீ நினச்சது போல அதை எப்படி உனக்கு சாதகமாக முடிக்கிறதுங்கிறத யோசி. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பதட்டம் அடையாமல் நிதானமாக இருக்க கற்றுக்கிட்டீன்னா அதுதான் உன் வாழ்க்கையில் உண்மையான அமைதியை கொடுக்கும். ஒரு சிலர் தங்களுடைய வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தலாம், ஒரு சிலர்
தங்களுடைய செயல்களாலும் மௌனத்தாலும் உன்னை காயப்படுத்தலாம். எது எப்படி இருந்தாலும் நீ வருத்தப்படாத. யார் உன்கிட்ட வந்து பேசினாலும் பேசாவிட்டாலும் உன் மதிப்போ தகுதியோ திறமையோ குறைய போகிறதில்ல. யார் உன்னை அலட்சியப்படுத்தினாலும் நீ மிகப்பெரிய ஆளாக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிச்சு காட்டிடு. மன்னிப்பு கேட்பது என்பது எப்போதுமே நீ தவறு செஞ்சிட்டன்றதுக்கான அடையாளம் அல்ல. சில நேரங்களில் விட்டு கொடுத்து அனுசரித்து இறங்கி போய் நீ மன்னிப்பு கேட்குறதாகவும் அதை வைத்து கொள்ளலாம் அல்லவா? அடிக்கடி போய் பேசுகிறவங்கள நீ நம்பாத, உன் கூட வச்சுக்காத. கொடுத்த வாக்கை மீறி நடப்பவர்களையும் நீ நம்ப வேண்டாம். அடுத்தவங்களை பற்றி உன்கிட்ட வந்து புறம் பேசுபவர்கள் கண்டிப்பாக உன்னை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட போய் புறம் பேசுவாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. தேவைப்படும் போது அவங்க காரியத்துக்காக மட்டும் உன்னை தேடி வருபவர்களையும் நீ நம்ப வேண்டாம். எல்லா பழியையும் மற்றவங்க மேலே போட்டுட்டு அவங்க என்னவோ சரியாக இருக்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி உன்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவர்களையும் நீ நம்பி போக வேண்டாம். சொல்கிறது ஒன்றும் செய்கிறது வேறொன்றுமா இருக்கக்கூடிய செய்யும் செயலும் பேசும் பேச்சும் ஒத்து போகாத மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நீ கூட வச்சுக்க வேண்டாம். நீ வாழும் இந்த சமூகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நீ நீயாக உண்மையாக நேர்மையாக வாழும் பிள்ளையாக இரு. ஒரு சிலர்கிட்ட சில குறைகள் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக இருக்க தான் செய்வாங்க. எந்த உண்மையான உறவையும் நீ எதுக்காகவும் கைவிட்டுட வேணாம். இங்கு யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. யாருமே எப்போதும் சரியானவங்களாக இருக்கவும் முடியாது. அவ்வப்போது அவங்க வாழ்க்கையும் சூழ்நிலைகளையும் பொறுத்து மனிதர்கள் மாறத்தான் செய்வாங்க. எப்போதும் எல்லாரிடமும் பூரணத்துவத்தை எதிர்பார்க்காம அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏற்றுக்க தயாராகு. உன்னுடைய அன்பிலும் பாசத்திலும் நீ எந்தவித குறையும் வைக்க வேண்டாம். விலங்குகளும் குழந்தைகளும் இயல்பாகவே உன்னை நோக்கி ஈர்க்கப்படும் போது உன் அதிர்வலைகள் உயர்நிலையில் இருப்பதை உன்னால் உணர முடியும். ஏதாவது ஒரு நாயோ பூனைக்குட்டியோ உன்கிட்ட வந்து அன்பாக பாசமாக நின்னாலும் சரி, அல்லது குழந்தைகள் உன்னை பார்த்தவனை சிரிச்சுக்கிட்டு தாவி வர்றாங்கன்னாலும் சரி, உன்னை சுற்றி நேர்மறையான அதிர்வலைகள் நிறைய இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கலாம். உன்னுடைய தூய்மையான ஆற்றலுக்கும் நேர் அதிர்வலைகளுக்கும் சேர்த்து இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கையில் ஒளியை உண்டாக்குவேன் என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யாராவது உன்கிட்ட சண்டைக்கே வந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிவாதம் பிடிக்காமல் இறங்கி போகிறதுல எந்த தப்பும் இல்லை. இந்த வராகியம்மா உனக்கு உண்மையான உறவாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்கி தர்றேன். நீ அளவுக்கு அதிகமாக யோசிப்ப விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை முதல்ல நிறுத்திடு. தேவையில்லாமல் நீ அதையே யோசித்து கவலைப்படுறதால மட்டும் உன் வாழ்க்கையில் துயரங்கள் குறைஞ்சிட போகிறதில்ல. ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் யோசிக்கும்போது அது உன்னுடைய நிம்மதியை இழக்கச் செய்யும் விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. மற்றவங்களை பற்றி அவங்க முதுகுக்கு பின்னால் உன்கிட்ட குறை சொல்கிறவங்க கிட்ட இருந்து நீ தள்ளி இருப்பது தான் உனக்கு நல்லது. ஏன்னா மற்றவங்களை பற்றி இன்னைக்கு உன்கிட்ட வந்து சொல்கிறவங்க இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பற்றியும் மற்றவங்க கிட்ட இதே போல தான் பேசுவாங்க. உன்கிட்ட இல்லாததையும் உன் வாழ்க்கையில் கிடைக்காததையும் நினச்சி வருத்தப்படுவதை விட்டுட்டு இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வது தான் என்னுடைய பிள்ளையான உனக்கு அடையாளம். இந்த உலகத்தில் இருக்க பல பேருக்கு ஒருவேளை உணவு கிடைக்க கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ பேருக்கு தங்க இடம் இல்லாமல் சாலையில் வீதி ஓரத்தில் வெயிலும் மழையிலும் இருப்பதை பார்த்துருக்க தானே. அன்பு காட்ட ஒரு உறவோ சொந்தமோ இல்லாமல் அனாதைங்கிற பேரில் வாழக்கூடிய பல பேரும் இந்த உலகத்தில் இருக்க தான் இருக்காங்க. அப்படி உணவும் இடமும் உறவுகளும் பல பேருக்கு கனவாக இருக்கும்போது இது எல்லாத்தையும் வராகியமாக உனக்கு கொடுத்து தானே வச்சுருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டு மனபாரம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன். உன் சிந்தனையை நீ மாற்றி வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை மாறும். என்னால் முடியும், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ நேர்மறையாக இரு. எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். மற்றவங்களுக்காக நீ அளவுக்கு அதிகமாக எதையும் செய்ய வேண்டாம். அடுத்தவங்க உனக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்களோ, எவ்வளவு தூரம் உன்கிட்ட உரிமை எடுத்து பேசுகிறாங்களோ, எவ்வளவு நெருக்கமாக பழகுறாங்களோ அதே அளவுக்கு தூரத்தில் நீயும் இருந்தால் போதும். அவங்க உன்கிட்ட எவ்வளவு பேசுகிறாங்களோ
அவ்வளவுக்கு மட்டும் நீயும் பேசு. அவங்க உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவர்களையும் மதிக்க பழகு. ஏன்னா சுயமரியாதை முக்கியம் அல்லவா? உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லாமல் நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கான மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வராது. நீ தான் உனக்குள் இருந்து மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வரணும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் நல்ல விதமாக நிச்சயம் நீ சந்தோஷப்படும்படியாக நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு சிலர் கசப்பானவர்களாக உனக்கு கெட்டதை செய்பவர்களாக இருக்கலாம். ஒரு சிலர் உனக்கு நல்லது செய்யக்கூடியவங்களா, நன்மையை நினைக்கக்கூடியவர்களா, உனக்கு ஆதரவை தரக்கூடியவர்களாக சிறந்தவர்களாக இருக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். சில பேர் இனிமையாக இருப்பாங்க, சில பேர் கசப்பான நிகழ்வுகளை தரக்கூடிய கெட்டவங்களாக இருப்பாங்க. எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நீ உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றிக்கிட்டு வாழ தயாராகணும். எந்த விதத்திலும் துயரங்கள் உன்னை சிதைக்க அனுமதிக்காதே. உன் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற முடிவு விதியின் கையில் இல்லை, அது உன் கையில் தானே இருக்கு. உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ தயாராகு. யாருடைய நம்பிக்கையும் உடைச்சு உன் வாழ்க்கையை இருட்டாக்கிக்கிட்டு நீ சந்தோஷப்படணும்னு நினைக்காத. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை உடைச்சி அவங்க வாழ்க்கையை இருட்டாக்கி நீ சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சின்னா அது நீண்ட நாட்கள் நீடிக்காம உன் வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்துடும். நீ அடுத்தவங்களுக்கு செய்கிறதெல்லாம் நாளைக்கு உனக்கே முள்ளாக வந்து குத்தும். கர்மா ஒருபோதும் எதையும் இலவசமாக விட்டு வைக்காதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காம, யாரையும் கவலைப்படுத்தாம எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோ. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற வலியும் வேதனையும் ஏமாற்றமும் கஷ்டமும் வட்டியும் முதலுமா உனக்கே திரும்ப கிடைக்கும்ன்றத நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். ஒருத்தருடைய குணம் சரியில்லை, அவர்களுடைய செயல் நடத்த சரியில்லைன்னு தெரியும் போது அவர்களிடமிருந்து தள்ளி இருப்பது தான் உனக்கு நல்லது. கெட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள உன் கூட நீ வச்சுக்கிட்டீன்னா உன்னையும் அவர்களுடைய நிலைமைக்கு தரம் தாழ்த்தி விடுவார்கள். எதை செய்கிறதா இருந்தாலும் யோசிச்சு செய். நல்லவங்களை உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கெட்டவங்க கூட நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கை கெட்டு போயிடும்ன்றத நீ மறந்துட வேணாம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். என் பாதத்தை தொட்டு வணங்கி என்னையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்லதை கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்த்துறேன். யதார்த்தமான வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு அதன் போக்கிலேயே அமைதியாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எதிர்கொண்டு வாழ தயாராகு. எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பதட்டம் அடையாதே. காலம் மிக வேகமாகவும் அதே சமயம் மிக மெதுவாகவும் கூட நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. காலம் வேகமாக நகருதோ இக்கிதோ நீ எப்போதும் நகர்ந்து போய்கிட்டே இரு. உனக்கான செயல்களை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ முயற்சி செய். நீயே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வராகியம்மா அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன்.